இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அழகு 4 மின்னோட்டவியல் பற்றி பார்க்க போகிறோம். கற்றலை நோக்கங்கள். இப்பாடத்தை கற்ற பின் மாணவர்கள் பெரும் திறன்களானவை: மின்சுற்றுக்கள் உருவாக்குதல், மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டினை வேறுபடுத்துதல், மின்தடை மற்றும் மின்கடத்து திறன் பற்றி உணர்ந்து கொள்ளுதல், மின்தடையாக்கிகளின் தொடர் மற்றும் பக்க இணைப்பு மற்றும் இது தொடர்பான கணக்குகளுக்கு தீர்வு காணுதல், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு பற்றி அறிந்து கொள்ளுதல் மற்றும் அன்றாட வாழ்வில் இதை பயன்படுத்துதல், மின்திறன் மற்றும் மின்னாற்றல் வரையறுத்தல் மற்றும் வீடுகளுக்கான மின்சுற்றுகள் பற்றி விளக்கமளித்தல், எல்இடி விளக்கு மற்றும் எல்இடி தொலைக்காட்சிகளின் நவீன பயன்பாடுகள் பற்றி அறிதல். இப்போ அறிமுகம் பார்க்க போகிறோம். மின்சாரம் பற்றி உங்களுக்கு கீழ் வகுப்புகளில் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். ஒரு கடத்தி வழியாக மின்னூட்டங்கள் இயக்கத்தை கூறுவது மின்னோட்டம் ஆகும். மின்னோட்டம் என்பது ஒரு வகையான ஆற்றல். மின்னோட்டத்தின் பயன்கள் நம் அன்றாட வாழ்வில் இன்றியமையாததாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கிறது. வீடுகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் தொழிற்சாலைகள் போன்றவற்றில் மின்னோட்டத்தின் பயன்கள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பாடத்தில் மின்னோட்டம் பற்றியும் மின்னோட்டத்தினால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். 4.1 மின்னோட்டம். ஒரு கடத்தி அதாவது தாமிர கம்பி வழியாக பாயும் மின்னூட்டங்களின் அதாவது எலக்ட்ரான்களின் இயக்கமே மின்னோட்டம் ஆகும். ஒரு கால்வாய் வழியாக ஓடும் நீரைப் போல அல்லது உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும் காற்றினைப் போல எலக்ட்ரான்கள் கடத்தியின் வழியாக பாய்ந்து செல்வதை மின்னோட்டம் என்கிறோம். மின்னோட்டத்தின் திசையானது எலக்ட்ரான்களின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் உயர் மின்னழுத்தத்தில் இருக்கும் நேர் மின் முனையில் இருந்து குறைந்த மின்னழுத்தத்தில் இருக்கும் எதிர்முனை நோக்கி இருக்கும். இதனை படம் 4.1 விளக்குகிறது. பாருங்கள், எலக்ட்ரானின் திசையை காட்டியிருக்காங்க. சரிங்களா? எலக்ட்ரானின் திசை காட்டியிருக்காங்க. ப்ளஸ்ஸிலிருந்து மைனஸ்க்கு இப்படி வருது. 4.1.1 மின்னோட்டத்தின் வரையறை. மின்னோட்டம் I என்னும் எழுத்தால் குறிக்கப்படுகிறது. கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் விதம் மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. அதாவது ஓரலகு நேரத்தில் கடத்தியின் ஒரு குறுக்கு வெட்டு பகுதியை கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் அளவு மின்னோட்டமாகும். ஒரு கடத்தியின் குறுக்கு வெட்டு பகுதி வழியாக Q அளவு மின்னூட்டம் T காலத்தில் கடந்து சென்றால் அது பாயும் மின்னோட்டமானது I = Q/T. 4.1.2 மின்னோட்டத்தின் SI அலகு. மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தின் ஏதாவது ஒரு குறுக்கு வெட்டு பகுதி வழியாக கடந்து செல்லும் போது அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் என வரையறை செய்யப்படுகிறது. எனவே ஒரு ஆம்பியர் ஒரு கூலும் ஒரு வினாடி. இப்போ தீர்க்கப்பட்ட கணக்கு 1. 12 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? மின்னூட்டம் Q = 12 கூலும், காலம் T = 5 வினாடி. ஸோ எனவே மின்னோட்டம் I = Q/T. 12/5 = 2.4 ஆம்பியர். 4.2 மின்சுற்று. மின்சுற்று என்பது மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கும் பல மின்கூறுகளின் வலையமைப்பு கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மூடிய சுற்று அல்லது பாதையாகும். மின்சாதனங்களையும் மின்னோட்டத்தின் மூலமான மின்கலத்தையும் இணைக்கும் பாதைகளாக மின்கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன. மின்கலன், மின்விளக்கு, சாவி ஆகியவைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு எளிய மின்சுற்று படம் 4.3 காட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? படம் 4.2 பாருங்கள், எளிய மின்சுற்று காட்டியிருக்காங்க. சரிங்களா? 4 ஓம், 6 வோல்ட்டு, அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறாங்க, சாவி கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, பல்ப் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, கரண்ட் திசையை காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். ஒரு மின்சுற்றில் சாவி மூடியிருக்கும் போது மின் விளக்கு ஒளிர்கிறது. சாவி திறந்திருக்கும் போது மின் விளக்கு ஒளிராது. எனவே மின்னோட்டம் செல்வதற்கு அதன் சுற்றுப்பாதை மூடப்பட வேண்டும். மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையான மின்னழுத்த வேறுபாட்டினை மின்கலம் வழங்குகிறது. இப்போ அட்டவணை 4.1 மின்கூறுகள் மற்றும் அவற்றின் குறியீடுகள். இப்போ மின்தடையாக்கி அப்படின்னா மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. ஸோ இப்போ மின்தடையாக்கியை பற்றி பார்க்கலாம். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது மின்தடையாக்கி. ஸோ அதோட குறியீடு பார்த்தாச்சு.
அடுத்து மின்தடை மாற்றி மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது. அதோட டயக்ராம் பாருங்கள். ரெசிஸ்டர் போட்டு ஒரு அம்புக்குறி போட்டிருக்காங்க. அதுமா ஒரு புள்ளி அம்புக்குறியை வளைச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து அம்மீட்டர் மின்னோட்டத்தினை அளவிட அம்மீட்டர் பயன்படுகிறது. அம்மீட்டருக்கான இது ஏன்னு இருக்கும். வோல்ட் மீட்டருங்கிறது மின்னழுத்த வேறுபாட்டினை அளவிட ஆக்சுவலி அது வீன்னு இருக்கும். கால்வனோ மீட்டர் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. அது ஜீனை கால்குலேட் பண்ணுவாங்க, ஜீன் சொல்லுவாங்க அதை. அடுத்தது டயோடுனா மின்னணு கருவிகளில் பயன்படுகிறது. அதோட டயக்ராம் பாருங்கள். நேர்மின் வாயு எதிர்மின் வாயு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எங்கே இருக்குது மைனஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஒளி மின் டயோடு எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு 7 துண்டு காட்சி பலகையில் பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் அம்புகுறி போட்டிருக்கு. அடுத்தது தரை இணைப்பு மின் சாதனங்களை பாதுகாக்க பயன்படுகிறது. மின்னழுத்தத்தை அளவிட குறிப்பு புள்ளியாக செயல்படுகிறது. ஸோ இது கீழே அம்புகுறி போட்டு இது காட்டியிருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு செல்கிறது. மின்னோட்டத்தின் திசையானது நேர்மின் மின்னோட்டத்தின் திசையில் இருக்கும் அல்லது எதிர் மின்னோட்டம் செல்லும் திசையில் எதிர் திசையில் அமைந்திருக்கும் எனவும் கூறலாம். எனவே மின்னோட்டத்தின் திசையானது ஒரு மின்சுற்றில் நேர்முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி இருக்கும். 4.2.1 மின் கூறுகள் படம் 4.2 காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் மின்கலன், மின்விளக்கு மற்றும் சாவி போன்ற பல மின்கூறுகள் உள்ளன. இந்த மின்கூறுகள் அனைத்தும் குறிப்பிட்ட குறியீடுகளால் குறிக்கப்படுகின்றன. இந்த குறியீடுகளை பயன்படுத்தி ஒரு மின்சுற்றினை அமைப்பது எளிது. பொதுவாக பயன்படுத்தப்படும் சில மின்கூறுகளும் அவற்றின் குறியீடுகளும் அட்டவணை 4.1 கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 4.3 மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு. நீரோட்டம் மற்றும் காற்றோட்டம் பற்றி ஏற்கனவே கீழ் வகுப்புகளில் படித்திருப்பீர்கள். ஒரு திண்ம பொருளில் 2 புள்ளிகளுக்கிடையே வெப்பநிலை வேறுபாடு இருந்தால் மட்டுமே அதன் வழியாக வெப்பம் பாயும் என்பது உங்களுக்கு தெரியும். இதே போன்று ஒரு கடத்தியில் 2 புள்ளிகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டுமே அந்த கடத்தியினுள் மின்னோட்டம் பாயும். ஒரு கடத்தியில் மின்னூட்டமானது உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து குறைந்த மின்னழுத்த புள்ளிக்கு பாயும். 4.3.1 மின்னழுத்தம். ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர்மின்னோட்டத்தை முடிவிலா தொலைவில் இருந்து மின்விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை என வரையறுக்கப்படுகிறது. 4.3.2 மின்னழுத்த வேறுபாடு. 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்பது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஓரளவு நேர்மின்னோட்டத்தை மின் விலக்கு விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்படும் வேலை என வரையறுக்கப்படுகிறது. அதாவது ஏபி அப்படிங்கிறதும் படம் 4.3 காட்டியிருக்காங்க. Q என்ற மின்னோட்டத்தை A என்ற புள்ளியிலிருந்து B என்ற புள்ளிக்கு நகர்த்தி உள்ளதாக கருதுவோம். இந்த மின்னோட்டத்தை ஏயிலிருந்து பிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை W என கொள்வோம். A மற்றும் Bக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு கீழ்கண்ட சமன்பாட்டிலிருந்து பெறப்படுகிறது. மின்னழுத்த வேறுபாடு V செய்யப்பட்ட வேலை W மின்னூட்டம் Q. 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தங்களின் வேறுபாட்டையும் மின்னழுத்த வேறுபாடு என கூறலாம். VA மற்றும் VB என்ற புள்ளி A மற்றும் Bயில் உள்ள மின்னழுத்தங்கள் என கொண்டால் இவ்விரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V VA மைனஸ் VB. இங்கே VAங்கிறது அதிகமாக இருக்குது, VBங்கிறது குறைவாக இருக்குது. அடுத்து V VB மைனஸ் VA. இங்கே VBங்கிறது அதிகமாக இருக்குது, VAங்கிறது குறைவாக இருக்குது. அடுத்தது 4.3.3 வோல்ட். மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். ஒரு கூலும் நேர்மின்னோட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு மின்விசைக்கு எதிராக எடுத்து செல்ல செய்யப்படும் வேலையின் அளவு 1 ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் ஆகும். 1 வோல்ட் 1 ஜூல் டிவைடட் பை 1 கூலம். தீர்க்கப்பட்ட கணக்கு 2. 10 கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின்சுற்றில் உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன? தீர்வு: மின்னோட்டம் Q 10 கூலும், செய்யப்பட்ட வேலை W 100 J, மின்னழுத்த வேறுபாடு V W டிவைடட் பை Q 100 டிவைடட் பை 10. அப்போ எனவே வோல்ட் V 10 வோல்ட். இப்போ 4.4 ஓம் விதி. ஜார்ஜ் சைமன் ஓம் என்ற ஜெர்மன் இயற்பியலாளர் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பினை நிறுவினார். இதுவே ஓம் விதி எனப்பட்டது. ஓம் விதி விளக்கும் மின்சுற்று பாருங்கள். பேட்டரி, சாவி, ரெசிஸ்டன் RH, XY இடையே ஒரு ரெசிஸ்டன்ட்டு, வோல்ட்மீட்ரு, அம்மீட்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. விதியின்படி மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் தகவில் அமையும். I
directly proportional to V. எனவே I divided by V equal to மாறிலி. இந்த மாறிலி மதிப்பு 1/R ஆகும். எனவே I equal to 1/R into V. V equal to IR. இங்கு R என்பது மின்தடையாகும். ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு எடுத்துக்காட்டு நிக்ரோம் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட வெப்பநிலையில் மின்தடை ஒரு மாறிலி ஆகும். மின்னழுத்த வேறுபாடு VAயும் மின்னோட்டம் Iயையும் ஒன்றுக்கொன்று நேர்த்தகவில் அமைவதால் V மற்றும் I இடையான வரைபடம் ஒரு நேர்கோடு ஆகும். இது படம் 4.5 காட்டியுள்ளது. IA V ஐக்கு வந்து ஆம்பியர், விக்கு வந்து வோல்ட்டு. ஸோ அதை வந்து லீனியராக காட்டுறாங்க. படம் 4.5 மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையேயான தொடர்பு. 4.5 ஒரு பொருளின் மின்தடை. நிக்ரோம் கம்பி ஒன்றினை எடுத்து அதனை ஒரு மின்கலம், சாவி மற்றும் மின்தடை மாற்றி ஆகியவற்றுடன் தொடராக இணைக்கவும். சாவி மூடிய நிலையில் மின்தடை மாற்றியில் மாற்றம் செய்து பல்வேறு மின்னழுத்தங்களுக்கு மின்னோட்டத்தை கணக்கிடுங்கள். உங்களுக்கு கிடைத்த V/I மதிப்பு மாறிலியாக இருப்பதை கவனியுங்கள். இதே சோதனையை நிக்ரோமுக்கு பதிலாக தாமிர கம்பினை பயன்படுத்தி செய்து பாருங்கள். இங்கும் V/I மதிப்பு மாறிலியாக இருந்தாலும் ஒரே மின்னழுத்த வேறுபாட்டுக்கு மின்னோட்டத்தின் மதிப்பு மாறுபடுவதை கவனியுங்கள். இதுபோல தாமிர கம்பிக்கு பதிலாக அலுமினிய கம்பியை பயன்படுத்தும் போது ஒரே மின்னழுத்த வேறுபாட்டுக்கு மின்னோட்டத்தின் மதிப்பு மாறுபடுவதை கவனியுங்கள். ஒரே மின்னழுத்தத்திற்கு வெவ்வேறு பொருட்களுக்கு வெவ்வேறு மின்னோட்ட மதிப்பு கிடைத்திருப்பது வெவ்வேறு பொருட்களுக்கு மின்தடை மதிப்பு வெவ்வேறாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. இப்போது மின்தடை என்றால் என்ன என்ற கேள்வி எழுகிறது. ஒரு பொருளின் வழியாக மின்னோட்டங்கள் பாய்ந்து செல்வதை அல்லது மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கும் பண்பு அந்த பொருளின் மின்தடை ஆகும். ஒரு பொருளின் மின்தடை என்பது ஒரு பொருளின் வழியே மின்னோட்டம் பாய்வது அதாவது மின்னோட்டம் செல்வதை எதிர்க்கும் பண்பாகும். இது வெவ்வேறு பொருட்களுக்கு வெவ்வேறாக இருக்கும். ஓம் விதியில் வந்து V/I R என எழுதலாம். கடத்தி ஒன்றின் முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு இருக்கும். அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தகவு கடத்தியின் மின்தடை என வரையறுக்கப்படுகிறது. 4.5.1 மின்தடையின் அலகு. மின்தடையின் SI அலகு ஓம். இதன் ஓம் என்னும் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஒரு கடத்தியின் முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட்டாக இருக்கும் போது கடத்தியில் செல்லும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனில் அதன் மின்தடை 1 ஓம் ஆகும். 1 ஓம் = 1 வோல்ட் டிவைடட் பை 1 ஆம்பியர். தீர்க்கப்பட்ட கணக்கு 3. 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கிடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடை காண்கன்னு சொல்லுங்க. கடத்தியில் செல்லும் மின்னோட்டம் I = 2 ஆம்பியரும் மின்னழுத்த வேறுபாடு V = 30 வோல்ட்டும். ஓம் விதிப்படி R = V/I. எனவே R = 30/2 = 15 ஓம். 4.6 மின்தடை எண் மற்றும் மின்கடத்தி எண். 4.6.1 மின்தடை எண். ஒரு கடத்தியின் மின்தடையானது R அதன் நீளத்திற்கு Lக்கு நேர்த்தகவிலும் குறுக்குவெட்டு பரப்பிற்கு Aக்கு எதிர்த்தகவிலும் அமையும். R directly proportional to L, R directly proportional to 1/A, R directly proportional to L/A. ஸோ எனவே R = ρ L/A. ρ என்பது ஒரு மாறிலி. இது கடத்து பொருளின் தன்மின் தடை எண் எனப்படும். சமன்பாடு 4.4 இருந்து ρ = R A divided by L. L = 1, A = 1 m² எனில் ρ = R. எனவே ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்திற்கு ஏற்படுத்தும் மின்தடை அக்கடத்தி பொருளின் தன்மின் தடை என வரையறுக்கப்படுகிறது. இதன் அலகு ஓம் மீட்டர். ஒரு கடத்தியின் மின்தடை எண் என்பது அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தினை எதிர்க்கும் திறனை குறிக்கும் அளவாகும். ஒரு குறிப்பிட்ட உலோகங்களுக்கு மின்தடை எண் மாறிலி ஆகும். சரிங்களா? இப்போ 4.6.2 மின்கடத்து திறன் மற்றும் மின்கடத்து எண் இதுக்கான இது சொல்கிறாங்க. ஒரு பொருளின் வழியாக மின்னூட்டங்கள் பாய்ந்து செல்வதை அல்லது மின்னோட்டம் பாய்வதை அனுமதிக்கும் பண்பு அப்பொருளின் மின்கடத்து திறன் ஆகும். மின்தடையின் தலைகிழி மின்கடத்து திறன் என வரையறுக்கப்படுகிறது. எனவே கடத்தியின் மின்கடத்து திறன் G என்பது G = 1/R. இதன் அலகு மோம், அதாவது ஓம் -1. இது மோம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. மின்தடை எண்ணின் தலைகீழி மின்கடத்து எண் எனப்படும். ஸோ ஸ்டிக்மா = 1/ρ. இதன் அலகு ஓம் -1 மீட்டர் -1. இது மோ மீட்டர் -1 எனவும் குறிப்பிடப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கடத்தி பொருளுக்கு இது ஒரு மாறிலியாகும்.
மின்கடத்தி எண் என்பது ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டத்தினை அனுமதிக்கும் திறனை குறிக்கும் அளவு ஆகும். சில பொருட்கள் மின்னோட்டத்தை நன்கு கடத்தும். எடுத்துக்காட்டு தாமிரம், அலுமினியம் முதலியான. சில பொருட்கள் மின்சாரத்தை கடத்தாதது, காப்பான்கள்னு சொல்லுவாங்க அதை. எடுத்துக்காட்டு கண்ணாடி, மரக்கட்டை, ரப்பர் முதலியன. காப்பான்களை விட கடத்திகளுக்கு மின் கடத்தி எண் அதிகம். ஆனால் மின் தடை எண்ணானது காப்பான்களை விட கடத்திகளுக்கு குறைவு. பொதுவாக பயன்படும் சில பொருட்களின் மின்தடை எண் மதிப்பு அட்டவணை 4.2 கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணை 4.2 சில பொருட்களின் மின்தடை எண்கள் கொடுத்துறாங்க. பொருளின் தன்மை, பொருள் மின்தடை எண் கொடுத்துறாங்க. இப்போ கடத்திகள் பார்த்தீங்கன்னா தாமிரம் பார்த்தீங்கன்னா 1.62 × 10⁻⁸ ஓம் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே நிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா 6.84 × 10⁻⁸ ஓம் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. குரோமியம் வந்து 12.9 × 10⁻⁸ சொல்லி கொடுத்துறாங்க. சரிங்களா? அதே வந்து இதெல்லாம் வந்து மைனஸ் மதிப்புகள். ஆனால் காப்பான்களை பார்த்தீங்கன்னா கண்ணாடி, ரப்பர். கண்ணாடி பார்த்தீங்கன்னா 10⁻10 10⁻14 வரைக்கும். ரப்பர் பார்த்தீங்கன்னா 10⁻13 10⁻16 வரைக்கும் இருக்குது கொடுத்துருக்காங்க. அடுத்து தீர்க்கப்பட்ட கணக்கு 4. 10 மீட்டர் நீளமும் 2 × 10⁻⁷ மீட்டர் ஸ்கொயர் குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட கம்பியின் மின்தடை 2 ஓம் எனில் அதன் மின்தடை எண் கேட்டிருக்காங்க. 2வது மின் கடத்தி திறன், 3வது மின் கடத்தி எண் ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நீளம் L = 10 மீட்டர், மின்தடை R = 2 ஓம், குறுக்கு வெட்டு பரப்பு A = 2 × 10⁻⁷ மீட்டர் ஸ்கொயரு, மின்தடை எண் ρ = RA/L. அப்போ 2 × 10⁻⁷ 10. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 4 × 10⁻⁸ ஓம் மீட்டர். மின்கடத்து திறன் வந்து G = 1/R. அப்போ 1/2 = 0.5 மோம். மின்கடத்தி எண் ஸ்டிக்மா = 1/ρ. அப்போ 1/4 × 10⁻⁸ இதோட விடை வந்து 0.25 × 10⁸ மோம் மீட்டர் -1. உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாகும். இதன் மதிப்பு 1.5 × 10⁻⁶ ஓம் மீட்டர். எனவே இது மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுகிறது. அடுத்தது 4.7 மின்தடைகளின் தொகுப்பு. ஒரு மின்சுற்றில் கடத்தியின் மின்தடை பாயும் மின்னோட்டத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை தான் நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்டீர்கள். ஒரு மின்தடையை உடைய எளிய மின்சுற்று பற்றியும் அறிந்து கொண்டீர்கள். நடைமுறையில் சில சிக்கலான மின்சுற்றுகள் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகளின் தொகுப்புகள் மின்சுற்றுகளோடு இணைக்கப்பட்டிருக்கலாம். இதை மின்தடைகளின் அமைப்பு அல்லது மின்தடையின் குழுமம் என அழைக்கலாம். மின்தடைகளை 2 அடிப்படையான முறைகளில் இணைக்கலாம். 1. தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகள். 2வது பக்க இணைப்பில் மின்தடையாக்கிகள். பல மின்தடையாக்கிகள் தொடர் மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவற்றின் தொகுப்பையின் மின்தடையை கணக்கிடும் முறையை பின்வரும் பிரிவுகளை நீங்கள் காணலாம். இப்போ 4.7.1 மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு. ஒரு மின்சுற்றில் தொடர் இணைப்பு என்பது மின்கூறுகளை ஒன்றன் பின் ஒன்றாக இணைத்து ஒரு மூடிய சுற்றை உருவாக்குவது ஆகும். தொடர் சுற்றில் மின்னோட்டமானது ஒரே ஒரு மூடிய சுற்றின் வழியாக பாயும். இந்த மூடிய சுற்றில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. எனவே சுற்றில் இணைக்கப்பட்டுள்ள மின் சாதனங்கள் வேலை செய்யாது. விழாக்களில் பயன்படுத்தப்படும் ஒளிரும் தொடர் விளக்குகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். எனவே மின்தடையாக்கிகள் தொடராக உள்ளபோது ஒவ்வொரு மின்தடையாக்கின் வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாயும். ஸோ இங்கே வந்து மின்னோட்டம் ஐங்கிறது காமனாக பாயும். ஆனால் வோல்ட்டுங்கிறது வந்து மாறும். V1 V2 V3 மாறும். R1 R2 R3 கனெக்ட் பண்ணிருக்கும். அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கும். படம் 4.6 மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு. இங்கு 3 மின்தடையாக்கிகள் R1 R2 மற்றும் R3 தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. படம் வந்து 4.6. I என்ற மின்னோட்டம் இந்த மின்தடையாக்கிகள் வழியாக செல்கிறது. மின்தடையாக்கிகள் R1 R2 மற்றும் R3 குறுக்கே உள்ள மின்னழுத்தங்கள் முறையே V1 V2 மற்றும் V3 ஆகும். ஓமின் விதிப்படி V1 = IR1, V2 = IR2, V3 = IR3. ஒவ்வொரு மின்தடைக்கும் எதிராக உள்ள மின்னழுத்த வேறுபாட்டின் கூடுதலை V எனலாம். இப்போ V = V1 + V2 + V3 அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ சமன்பாடுகளை வந்து 4.7 4.8 4.9 வந்து அப்ளை பண்ணோம்னா V = IR1 + IR2 + IR3. இப்போ தொகுபயன் மின்தடை என்பது அனைத்து மின்தடையாக்கிகளுக்கு பதிலாக அதே அளவு மின்னோட்டம் சுற்றின் வழியே செல்ல அனுமதிக்கும் ஒரு மின்தடையாக்கியின் மின்தடை ஆகும். இந்த தொகுபயன் மின்தடை RS எனப்படும். எனவே V = IRS. சமன்பாடு 4.10 4.11 நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா IRS அப்படிங்கிறது வந்து IR1 + IR2 + IR3 இங்கேருந்து. எனவே RS அப்படிங்கிறது வந்து R1 + R2 + R3. எனவே பல மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடை தனித்தனி மின்தடையாக்கிகளின் மின்தடைகளின் கூடுதலுக்கு சமம் என புரிந்து கொள்ளலாம். சம மதிப்பு உடைய N மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடை NR ஆகும். அதாவது RS = NR. மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் உயர் மதிப்பை விட அதிகமாக இருக்கும். இப்போ தீர்க்கப்பட்ட கணக்கு 5 ஓம் 3 ஓம் மற்றும் 2 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் 10 வோல்ட் மின்கலத்துடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. தொகுபயன் மின்தடை மற்றும் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினை காண்க. R1 வந்து 5 ஓம், R2ங்கிறது 3 ஓம், R3ங்கிறது 2 ஓம், வோல்ட் வந்து 10 வோல்ட். RS = R1 + R2 + R3. இதை நம்ம கூட்டோம்னா RSோட மதிப்பு வந்து 10. மின்னோட்டம் I = V/RS. 10/10 = 1 ஆம்பியர். 4.7.2 மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூடிய சுற்று இருக்கும். ஒரு மூடிய சுற்று திறந்திருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுக்களின் வழியாக மின்னோட்டம் பாயும். நமது வீடுகளில் உள்ள மின் கம்பியிடல் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது பேட்டரி, சாவி, அம்மீட்டர் காணிப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டுங்கிறது காமனு. ஆனால் கரண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா I1 I2 I3ங்கிற மாதிரி போகுது. சரிங்களா? மின்தடைகள் பக்க இணைப்பு. அது 3 மின்தடைகள் R1 R2 மற்றும் R3 ஆனது A மற்றும் B புள்ளிகளுக்கிடையே பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மின்தடைகளும் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு சமமாக இருக்கும். இது A மற்றும் B புள்ளிகளுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமமாக இருக்கும். வோல்ட் மீட்டர் மூலமாக இந்த மின்னழுத்த வேறுபாடு அளவிடப்படுகிறது. புள்ளி Aஐ அடையும் மின்னோட்டம் ஆனது I1 I2 I3 என பிரிந்து முறையே R1 R2 மற்றும் R3 வழியாக செல்கிறது. ஓம் விதிப்படி வந்து I1 = V/R1, I2 = V/R2, I3 = V/R3. மின்சுற்றில் மொத்த மின்னோட்டம் I = I1 + I2 + I3. சமன்பாடு வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா I = V/R1 + V/R2 + V/R3. மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடை RP என்க. எனவே I = V/RP. சமன்பாடெல்லாம் நம்ம அப்ளை பண்ணால் V/RP = V/R1 + V/R2 + V/R3. அப்போ 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3. எனவே பல மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது தனித்தனி மின்தடையாக்கிகளின் மின்தடையின் தலைகீழிகளின் கூடுதல் தொகுபயன் மின்தடை தலைகீழிகளுக்கு சம மதிப்புடைய N மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை R/N ஆகும். அதாவது 1/RP = 1/R + 1/R + 1/R + 1/R. அது வந்து என்னன்னா N/R. எனவே RP = R/N அப்படின்னு சொல்லுவாங்க. மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடையானது தனித்தனி மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். 4.7.3 தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகள். பக்க இணைப்பில் உள்ள மின்தடையாக்கி சுற்றுகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது நமக்கு தொடர் பக்க இணைப்பு சுற்றுகள் கிடைக்கும். மின்தடையாக்கிகள் R1 மற்றும் R2 பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டு தொகுபயன் மின்தடை RP1 கிடைக்கிறது. இதே போன்று R3 மற்றும் R4 பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டு அதன் தொகுபயன் மின்தடை RP2 கிடைக்கிறது. இந்த 2 பக்க இணைப்புகள் சுற்றுகளுக்கு தொடராக இணைக்கப்பட்டுள்ளன. அதாவது பேட்டரி R1 R2ங்கிறது ஒரு பக்க இணைப்பாகவும் R3 R4ங்கிறது ஒரு பக்க இணைப்பாகவும் இணைச்சிட்டு அதை வந்து தொடர் இணைப்பில் இணைச்சிடும். அதாவது தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகள் கொடுத்துறாங்க. சமன்பாடு பார்த்தீங்கன்னா 1/RP1 = 1/R1 + 1/R2, 1/RP2 வந்து எப்படின்னா 1/R3 + 1/R4.
இறுதியாக சமன்பாடு 4.12 தொகுபயன் மின்தடை மொத்த தொகுபயன் மின்தடை ஆர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு RP1 + RP2. சரியா? இப்போ 4.7.4 பக்க இணைப்பில் தொடர் மின்தடையாக்கிகள். தொடர் இணைப்பில் உள்ள மின்தடையாக்கி சுற்றுகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது நமக்கு பக்க தொடர் இணைப்பு சுற்றுகள் கிடைக்கும். மின்தடைகள் R1 மற்றும் R2 தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டு தொகுபயன் மின்தடை RS1 பெறப்படுகிறது. இதே போன்று R3 மற்றும் R4 தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டு தொகுபயன் மின்தடை RS2 பெறப்படுகிறது. இந்த இரண்டு தொடர் சுற்றுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், R1 R2 இணைச்சிட்டு R3 R4 இணைச்சிட்டு அதை வந்து பக்க இணைப்பில் இணைக்கலாம். பக்க இணைப்பில் தொடர் மின்தடையாக்கிகள். இப்போ சமன்பாடு 4.12 RS1 வந்து R1 + R2, RS2ங்கிறது வந்து R3 + R4. இறுதியாக சமன்பாடு தொகுபயன் மின்தடை வந்து பார்த்திங்கன்னா 1/R total is equal to 1/RS1 + 1/RS2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4.7.5 தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்று ஒப்பிடல். தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றுகளின் வேறுபாடுகள் கீழ்கண்ட அட்டவணை 4.3 கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ அட்டவணை 4.3 தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு அடிப்படை வந்து தொகுபயன் மின்தடை மிக உயர் மின்தடையை விட அதிகமாக இருக்கும் தொடர் இணைப்பில். அதே பக்க இணைப்பில் எப்படின்னா மிக குறைந்த மின்தடையை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது வேறுபாடு. மின்னோட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பில் தொகுபயன் மின்தடை அதிகமாதலால் மின்சுற்றில் மின்னோட்டம் குறைவாக இருக்கும். அதே பக்க இணைப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொகுபயன் மின்தடை குறைவதால் மின்சுற்றில் மின்னோட்டம் அதிகமாகும். அடுத்தது இணைப்பு தடைபடல். தொடர் இணைப்பில் பார்த்தீங்கன்னா மூடிய சுற்றில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைபட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. அதே பக்க இணைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடிய மின்சுற்று திறந்திருந்தாலும் மற்ற மூடிய மின்சுற்றுகளின் வழியாக மின்னோட்டம் பாயும். இதுதான் வந்து இதற்கிடையே வேறுபாடு. அடுத்த 4.8 மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஒரு சில மணி நேரங்களாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறியின் மோட்டார் மேலுறையை தொட்டு பார்த்து இருக்கிறீர்களா? தொட்டு பார்க்கும்போது என்ன உணர்வீர்கள்? மோட்டார் மேலுறை சூடாக இருக்கும். மின்னோட்டத்தினால் ஏற்படும் வெப்ப விளைவினால் தான் மோட்டார் சூடாகிறது. இது போன்ற நிகழ்வினை நீண்ட நேரமாக எரிந்து கொண்டிருக்கும் மின் விளக்கினை தொடும் பொழுது உணரலாம். மின்னாற்றல் மூலத்துடன் இணைக்கப்பட்ட மின்தடை ஒன்றின் குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு உருவாகிறது. இந்த மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக மின்தடை வழியாக ஒரு மின்னோட்டம் பாய்கிறது. மின்னோட்டம் தொடர்ந்து மின்தடை வழியாக பாய்வதற்கு மின்னாற்றல் மூலமானது தொடர்ந்து ஆற்றலை மின்தடைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். பெற்றுக்கொண்ட ஆற்றலின் ஒரு பகுதி பயனுள்ள வேலையாக மின் விளக்கு எரிவதற்கு மாற்றப்படுகிறது. மற்ற பகுதி வெப்பாற்றலாக மாற்றப்படுது. எனவே மின்கம்பியின் வழியே மின்னோட்டம் செல்வதால் வெப்பம் உருவாகிறது. இந்த நிகழ்வு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படுகிறது. மின்னோட்டத்தின் இந்த வெப்ப விளைவு மின் சூடேற்றி மின் சலவை பெட்டி போன்றவைகளில் பயன்படுகிறது. 4.8.1 ஜூல் வெப்ப விதி. R மின்தடையுள்ள மின்தடையாக்கியின் வழியாக பாயும் மின்னோட்டம் I என்க. மின்தடையாக்கியின் முனைகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு V என்க. T வினாடிகளில் மின்தடை வழியே பாயும் மின்னோட்டம் Q என்க. Q மின்னோட்டத்தை மின்தடையாக்கியின் முனைகளுக்கிடையே உள்ள V மின்னழுத்த வேறுபாட்டில் இயக்க செய்யப்படும் வேலையானது VQ ஆகும். இந்த வேலை மின்தடையில் வெப்ப ஆற்றலாக மாறி வெளிப்படுகிறது. எனவே உருவாக்கப்பட்ட வெப்பம் H = W = VQ. Q = IT என நமக்கு தெரியும். H = VLT. ஓம் விதியிலிருந்து V = IR. எனவே H = I²RT. சரிங்களா? இது ஜூல் வெப்ப விதி எனப்படும். இவ்விதியின்படி ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவிலும் மின்தடைக்கு நேர்த்தகவிலும் மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இருக்கும். சரிங்களா? இப்போ 4.8.2 ஜூல் விளைவின் பயன்கள். 1. மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள். மின் சலவை பெட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு, மின்சார அடுப்பு, மின் சூடேற்றி, வெந்நீர் கொதிகலன் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களில் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு பயன்படுத்தப்படுகிறது. இவற்றில் வெப்பத்தினை உண்டாக்க நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த நிக்ரோம் என்ற உலோக கலவையினால் ஆன சுருள் வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுகிறது. ஏனெனில் இப்பொருள் 1வது அதிக மின்தடையை கொண்டது, 2வது அதிக உருகுநிலை கொண்டது, 3வது விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. 2வது மின் உருகு இலை. மின் உருகு இலை மின்
மின் சூடேற்று தொடராக இணைக்கப்படும். சுற்றில் அதிக மின்னோட்டம் பாயும் போது ஜூல் வெப்ப விளைவு காரணமாக மின் உருகு இழை உருவாகி மின் சுற்று துண்டிக்கப்படுகிறது. எனவே மின் சுற்றும் மின்சாதனங்களும் சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. மின் உருகு இலையானது குறைந்த உருகு நிலையை கொண்ட பொருட்களால் செய்யப்படுகிறது. 3வது, மின் விளக்கில் உள்ள மின் இலை. மின் விளக்கில் மின் இலை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கம்பி பயன்படுத்தப்படுகிறது. இது மிக அதிக உருகு நிலை கொண்ட பொருளால் உருவாக்கப்படுகிறது. மின்னோட்டம் இதன் வழியே செல்லும் போது வெப்பம் உருவாகிறது. மின் இலை சூடுபடுத்தும் போது இது ஒளிர்ந்து வெளிச்சத்தை கொடுக்கிறது. பொதுவாக டங்ஸ்டன் மின் விளக்குகளில் மின் இலையாக பயன்படுகிறது. தீர்க்கப்பட்ட கணக்கு 6. 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. தீர்வு: மின்தடை R = 5 ஓம், மின்னோட்டம் I = 6 ஆம்ஸ்டாங்கு, காலம் T = 5 நிமிடங்கள். அது 5 × 60 வினாடியாக மாற்றணும், அதாவது 300 வினாடிகள். உருவாகும் வெப்பத்தின் அளவு H = I² RT. இங்கே H R² 5 × 300. ஆகவே H = 54,000 ஜூல். சரிங்களா? 4.9 மின்திறன். வேலை செய்யப்படும் விதம் அல்லது ஆற்றல் செலவிடப்படும் விதம் திறன் என வரையறை செய்யப்படுகிறது. இது போல மின்னாற்றல் நுகரும் விதம் தான் மின்திறன். மின்னாற்றல் வேறு எந்த ஆற்றல் வடிவமாக மாற்றப்படுகிற விதத்தை தான் இது குறிக்கிறது. மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையின் அளவு மின்திறன் எனப்படும். கடத்தியின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V ஆக இருக்கும்போது R மின்தடை கொண்ட கடத்தியின் வழியே I மின்னோட்டம் T காலத்திற்கு பாய்வதாக கொள்வோம். மின்னூட்டங்களை கடத்தியின் முனைகளுக்கிடையே நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை W = VIT. எனவே மின்திறன் VIT/T. அப்போ P = VI. எனவே செய்யப்பட்ட வேலை மின்திறன் என்பதை காலம் கடத்தியின் முனைகளுக்கிடையே ஏற்படும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்தின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் எனவும் கூறலாம். 4.9.1 மின்திறனின் அளவு. மின்திறனின் SI அலகு வாட். ஒரு வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்தில் செயல்படும் மின்கருவியை பயன்படுத்தி கொள்ளும் மின்திறன் 1 வாட் ஆகும். P = 1 வோல்ட் × 1 ஆம்பியர் = 1 வாட். நடைமுறையில் மின்திறனின் பெரிய அலகாக கிலோவாட் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியுமா சொல்லி கொடுத்துறாங்க. குதிரைத்திறன். குதிரைத்திறன் என்பது FPS அலகு முறை அல்லது ஆங்கிலேய அலகு முறையில் மின்திறனை அளவிடுவதற்கு பயன்படுகிறது. ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட் ஆகும். 4.9.2 மின்னாற்றல் நுகர்வு. வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நுகரப்படும் மின்சாரத்தின் அளவு 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. அவை: 1வது மின்திறனின் அளவு, 2வது பயன்படுத்தப்படும் கால அளவு. நுகர்வு செய்யப்படும் மின்னாற்றலின் மதிப்பினை மின்திறனையும் பயன்படுத்தப்படும் கால அளவையும் பெருக்கி வரும் மதிப்பினை கொண்டு கணக்கிடலாம். எடுத்துக்காட்டு: 100 வாட் மின்திறனானது 2 மணி நேரம் நுகரப்பட்டால் நுகர்வு செய்யப்பட்ட மின்னாற்றல் 100 × 2, அப்போ 200 வாட் மணி ஆகும். நுகரப்படும் மின்னாற்றலின் SI அலகு வாட் வினாடியாக இருந்த போதிலும் நடைமுறையில் வாட் மணி என்ற அலகால் அளவிடப்படுகிறது. நுகரப்படும் மின்னாற்றலை நடைமுறையில் பயன்படுத்த பெரிய அலகு தேவைப்படுகிறது. இந்த பெரிய அலகு கிலோவாட் மணி ஆகும். 1 கிலோவாட் மணி என்பதற்கு ஒரு யூனிட் மின்னாற்றல் எனவும் கூறலாம். 1 கிலோவாட் = 1000 வாட் மணி, அதாவது 1000 × 60 × 60 சொல்லுவாங்க. வாட் வினாடியில் பார்த்தீங்கன்னா 3.6 × 10⁻⁶ ஜூல். சரிங்களா? இப்போ 4.10 வீட்டுக்குரிய மின்சுற்று. மின் நிலையங்களிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரமானது வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட கம்பி வடங்கள் அல்லது மின் கம்பங்களின் மீது வரும் கம்பிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு வீட்டு மின்சுற்று படம் 10.4 காட்டப்பட்டுள்ளது. நமது வீடுகளில் மின்னியல் வல்லுநர்களால் உருவாக்கப்படும் மின் சுற்றுக்கள் மூலம் மின்சாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மின்மாற்றி போன்ற மின் பகிர்மானம் செய்யும் இடத்திலிருந்து மின்னோட்டமானது முதன்மை மின்னளவி பெட்டிக்கு கொண்டு வரப்படுகிறது. முதன்மை மின்னளவி பெட்டியில் 2 முக்கிய பாகங்கள் இருக்கும். ஒன்று மின் உருகு இலை, இரண்டாவது மின் அளவி பெட்டி.
மின் அளவி பெட்டி எவ்வாறு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை அளவிடுகிறது. மின் உருகு இலை என்பது ஒரு சிறிய கம்பி இலை அல்லது ஒரு சிறிய மின்சுற்று உடைப்பி, எம்சிபின்னு சொல்லுவாங்க. வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுக்குத்தாட சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாப்பது மின் உருகு இலை அல்லது மின்சுற்று உடைப்பியின் பணியாகும். எம்சிபின்னு சொல்லுவாங்க அதை. அதாவது மின்னோட்ட கம்பி, நடுநிலை கம்பின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரி, அந்த மின்னோட்ட கம்பியில் மின் உருகு இலை வச்சுருப்பாங்க. மின் அளவை பெட்டியில் 234 kW ஹவர்னு கொடுத்துறாங்க. புவி இணைப்பு, அங்கேருந்து முதன்மை சாவி புவி தொடுப்பு கம்பின்னு கொடுத்துறாங்க. பல்வேறு மின் சாதனங்களுக்கான பக்க இணைப்பு. நீங்கள் மின் உருகு இலை பற்றி பகுதி 4.8.2 படித்துள்ளீர்களா? மின் சுற்று உடைப்பி என்பது தானாகவோ அல்லது கைமுறை உள்ளீட்டு மூலமாகவோ செயல்படுத்தக்கூடிய ஒரு சாவியாகும். இந்த சாவியை சுற்றி சிறிய கம்பி சுருள் சுற்றி இருக்கும். மின் சுற்றில் அதிகப்படியாக மின்னோட்டம் செல்லும் போது சுற்றியுள்ள கம்பி சுருளானது மின்காந்தத்தால் ஈர்க்கப்படுகிறது. எனவே மின்சுற்று உடைக்கப்பட்டு மின் சாதனங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. மின் உருகு இலை மற்றும் மின் சுற்று உடைப்பி ஆகியவைகளின் படம் 4.11 காட்டப்பட்டுள்ளது. படம் 4.11 மின் உருகு இலை மற்றும் எம்சிபி. வீடுகளுக்கு வரும் மின்னோட்டமானது 2 விதமான மின் காப்பிடப்பட்ட கம்பிகள் மூலமாக கொண்டு வரப்படுகின்றன. இந்த 2 கம்பிகளில் ஒன்று சிவப்பு காப்புரை கொண்ட கம்பி, அது மின்னோட்ட கம்பி எனப்படும். கருப்பு காப்புரை கம்பி மற்றொரு கம்பி கருப்பு காப்புரை உள்ள மற்றொரு கம்பி நடுநிலை கம்பி எனப்படும். நமது வீட்டிற்கு கொடுக்கப்படும் மின்சாரமானது 220 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மாறு திசை மின்னோட்டமாகும். இவ்விரு கம்பிகளும் வாட் மணி மீட்டருடன் மின்னளவை பெட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மின்னோட்ட கம்பி மின் உருகு இலை வழியாக மின்னளவை பெட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நடுநிலை கம்பி நேரடியாக மின்னளவை பெட்டியோடு இணைக்கப்பட்டுள்ளது. மின்னளவை பெட்டியிலிருந்து வரும் கம்பியானது முதன்மை சாவியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சாவியானது தேவைப்படும் போது மின்னோட்டத்தை நிறுத்துவதற்கு பயன்படுகிறது. முதன்மை சுற்றிலிருந்து வரும் மின்னோட்ட கம்பிகள் வீட்டினுள் அமைக்கப்பட்டிருக்கும் தனித்தனி சுற்றுகளுக்கு திறனை வழங்கும். 2 வகையான மின் சுற்றுக்கள் வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. மின் பல்பு, மின் விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு 5 ஆம்பியர் அளவிலான குறைந்த திறன் வழங்கும் சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன. குளிர்சாதன பெட்டிகள், நீர் சூடேற்றிகள், மின் சலவை பெட்டி, ரொட்டி சூடும் அடுப்பு, மின்சார அடுப்பு, மின் சூடேற்றி, வெந்நீர் கொதிகலன் அடங்கிய மின்திறன் சுற்றுகளுக்கு 15 ஆம்பியர் அளவிலான அதிக திறன் வழங்கும் சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன. வீட்டில் உள்ள அனைத்து சுற்றுகளுக்கும் பக்க இணைப்பு முறையில் இணைக்கப்படுவதால் ஒரு சுற்றில் தடை ஏற்பட்டாலும் அது மற்ற சுற்றுகளை பாதிக்காது. பக்க இணைப்பின் மற்றொரு நன்மை என்னவெனில் அனைத்து மின்சாதனங்களும் சமமான மின்னழுத்தத்தை பெறும். உங்களுக்கு தெரியுமா சொல்லி கொடுத்துறாங்க. இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகளில் 220 to 230 வரைக்கும் வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. ஆனால் USA மற்றும் UK போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகளில் 110 to 120 வோல்ட் மின்னழுத்தம் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. சரிங்களா? அடுத்து 4.10.1 அதிக பளுவாதல் மற்றும் குறுக்கு தட சுற்று. அதிக பளுவாதல் அது குறுக்கு தட சுற்று ஏற்பட்டால் மின் உருகு இலை அல்லது சிறிய மின்சுற்று உடைப்பி மின்சுற்றை முறித்துவிடும். ஒரே மின் மூலத்தில் அதிக அளவிலான மின்சுற்றுகளை தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அதிக பளு ஏற்படுகிறது. இது சுற்றின் வழியாக அதிகப்படியான மின்னோட்டம் பாய்வதற்கு வழிவகை செய்கிறது. ஒரு கம்பியில் அதன் எல்லையை தாண்டி அதிகப்படியான மின்னோட்டம் பாயும் போது மின் கம்பி சூடாகி தீ ஏற்படுகிறது. இதுவே அதிக பளு ஆவுதல் எனப்படும். சில நேரங்களில் வெப்பநிலை மாற்றம் அல்லது வேறு காரணங்களால் மின்னோட்ட கம்பியில் போடப்பட்டுள்ள மின் காப்புரை பழுதாகி போய்விடுகிறது. இதன் காரணமாக மின்னோட்ட கம்பியானது நடுநிலை கம்பியை தொடும் நிலை ஏற்படும். மின்னோட்ட கம்பி நடுநிலை கம்பியோடு தொடும்போது ஏற்படுவதுதான் குறுக்கு தடச்சுற்று. குறுக்கு தடச்சுற்று காரணமாக கம்பியின் மின்தடை மிக சிறிதாகிறது. இதனால் அதிக அளவு மின்னோட்டம் கம்பி வழியாக பாய்கிறது. இதன் காரணமாக கம்பி சூடாகி தீ ஏற்பட்டு வீடுகளுக்கு பரவுகிறது. அடுத்து 4.10.2 புவி தொடுப்பு. வீடுகளுக்கான மின்சுற்றில் பச்சை காப்புரை பெற்ற 3வது கம்பி ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த கம்பியை புவி தொடுப்பு கம்பி என்றும் அழைப்பார்கள். புவி தொடுப்பு கம்பியின் மறுமுனையானது பூமியில் புதைக்கப்பட்ட உலோக குழாய்
அல்லது உலோக தகடுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கம்பியானது மின்னோட்டத்திற்கும் குறைந்த மின்தடையை தருகிறது. உலோக பரப்புடைய சலவை பெட்டி, மேஜை, மின் விசிறி, குளிர்சாதன பெட்டி போன்ற மின் கருவிகளில் சில நேரங்களில் மின்கசிவு ஏற்படும். மின்கசிவினால் உருவாகும் ஆபத்தான மின்னோட்டம் புவி தொடுப்பு கம்பி வழியாக புவிக்கு செல்கிறது. எனவே புவி தொடுப்பு கம்பி இணைப்பானது ஒரு பாதுகாப்பு அரணாக அமைந்து மின்கசிவினால் உண்டாகும் மின் அதிர்ச்சியை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது 4.11 எல்இடி பல்ப். எல்இடி பல்ப் என்பது மின்சாரம் செலுத்தும் போது கண்ணூறு ஒளியை உமிழக்கூடிய ஒரு குறைக்கடத்தி சாதனமாகும். உமிழப்படும் ஒளியின் வண்ணம் பயன்படுத்தப்படும் பொருளின் தன்மையை பொறுத்து அமையும். சிவப்பு, பச்சை, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகளை தயாரிப்பாளர்கள் கேலியம் ஆர்சனைடு மற்றும் கேலியம் பாஸ்பைடு போன்ற வேதிச்சேர்மங்கள் பயன்படுத்தி உருவாக்கிறார்கள். டிஜிட்டல் கடிகாரங்கள், கணக்கீட்டு கருவிகள், போக்குவரத்து சிமிக்கைகள், தெரு விளக்குகள், அலங்கார விளக்குகள் போன்றவைகளில் எல்இடிகள் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க 4.11.1 7 துண்டு காட்சி பலகை ABCDFG வரைக்கும் ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. 7 துண்டு காட்சி பலகை என்பது எழுத்து அல்லது எண்களை டிஜிட்டல் வடிவில் வெளியீடு செய்யும் ஒரு காட்சி கருவி ஆகும். டிஜிட்டல் மீட்டர், டிஜிட்டல் கடிகாரங்கள், நுண்ணலை அடுப்பு போன்றவைகளில் எண்கள் அல்லது எழுத்துக்களை வெளியீடு செய்ய இது பயன்படுகிறது. இது 8 என்ற எண் வடிவில் அமைந்து 7 துண்டுகள் கொண்ட ஒளி உமிழ் டயோடுகளின் தொகுப்பு ஆகும். 7 ஒளி உமிழ் டயோடுகளும் ABCDEF மற்றும் G என பெயரிடப்பட்டுள்ளது. படம் 4.12 காட்டுங்க. 8வது ஒளி உமிழ் டயோடு புள்ளியை காட்சிப்படுத்த வைக்கப்பட்டுள்ளது. இந்த 8 துண்டுகளுக்கு மின்னழுத்தம் கொடுக்கும்போது துண்டுகள் ஒளியை உமிழும். தேவைப்படும் துண்டுகளுக்கு மின்னழுத்தம் கொடுத்து அதனை மட்டுமே உமிழச் செய்யலாம். 4.11.2 எல்இடி மின் விளக்குகளின் நன்மைகள். 1வது, எல்இடி மின் இலையில்லாத காரணத்தினால் வெப்ப ஆற்றல் இழப்பு ஏற்படுவதில்லை. மின் இலை மின் விளக்கை விட குறைந்த வெப்பநிலையை கொண்டிருக்கும். 2வது, ஒளிரும் மின் இலை பல்புடன் ஒப்பிடும் போது இது குறைந்த திறனை நுகரும். 3வது, இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. 4வது, பல நேரங்களில் வெளியீட்டினை பெற்றுக்கொள்ள சாத்தியமாகிறது. 5வது, மலிவு விலையில் மற்றும் ஆற்றல் சிக்கனம் உடையது. 6வது, பாதரசம் மற்றும் பிற நச்சு பொருட்கள் பயன்படுத்துவதில்லை. மின்னாற்றல் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வழிகளில் ஒன்று அதிக எண்ணிக்கையிலான எல்இடி மின் விளக்குகளை பயன்படுத்துதல் ஆகும். 4.12 எல்இடி தொலைக்காட்சி. ஒளி உமிழ்வு டயோடின் மற்றொரு முக்கியமான பயன்பாடு எல்இடி தொலைக்காட்சி ஆகும். எல்இடி தொலைக்காட்சி உண்மையில் ஒளி உமிழ்வு டயோடை பயன்படுத்தி செய்யப்பட்ட எல்இடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே தொலைக்காட்சி ஆகும். எல்இடி காட்சி சாதனத்தில் ஒளி உமிழ்வு டயோடுகளை மின்னொளிக்காக பயன்படுத்துகின்றனர். ஒளி உமிழ் டயோடுகளின் வரிசை படப்புள்ளிகளாக பிக்சலாக செயல்படும். இந்த படப்புள்ளிகளே டிஜிட்டல் படம் அல்லது காட்சிக்கு அடிப்படை ஆகும். கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் வெள்ளை நிற ஒளியை உமிழும் ஒளி உமிழ்வு டயோடுகளை பயன்படுத்துகின்றனர். சிகப்பு, பச்சை மற்றும் நீலம் ஆகிய நிறங்களை உமிழும் ஒளி உமிழ்வு டயோடுகளை பயன்படுத்தி வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை தயாரிக்கின்றனர். 1997 ஜேம்ஸ் பி மிச்சல் என்பவரால் முதல் எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது. இது ஓரியல் மூல நிறக்காட்சி பெட்டி. 2009 வணிக ரீதியிலான எல்இடி தொலைக்காட்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. 4.12.1 எல்இடி தொலைக்காட்சியின் நன்மைகள். இதன் வெளியீடு பிரகாசமாக இருக்கும். இது மெல்லிய அளவுடையதாக இருக்கும். குறைவான சக்தியை பயன்படுத்துகிறது மற்றும் குறைவான ஆற்றலை நுகர்கிறது. இதன் ஆயுட்காலம் அதிகம். இது மிகவும் நம்பகத்தன்மை உடையது. இப்போ நினைவில் கொள்கன்னு கொடுத்துறாங்க. கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னோட்டம் பாயும் விதம் மின்னோட்டத்தின் எண்மதிப்பாக வரையறுக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். மின்சுற்று என்பது மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கும் பல மின் கூறுகளின் வலையமைப்பு கொண்ட உருவாக்கப்பட்ட ஒரு மூடிய சுற்று அல்லது பாதையாகும். ஒரு கடத்தியின் நீளம், அதன் குறுக்குவெட்டு பரப்பு மற்றும் அதன் பொருளின் தன்மை ஆகியவைகள் கடத்தியின் மின்தடையை பாதிக்கும் காரணிகள் ஆகும். அடுத்தது, மின்தடை எண்ணின் அலகு ஓம் மீட்டர். ஒரு குறிப்பிட்ட உலோகப் பொருளுக்கு மின்தடை எண் மாறிலி ஆகும். மின்தடை எண்ணின் தலைகீழ் மின் கடத்து எண் எனப்படும். ஸ்டிக்மா = 1/ρ. மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் உயர் மதிப்பை விட அதிகமாக இருக்கும்.
அடுத்து மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுப்பையின் மின்தடையானது தனித்தனியான மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். மின்கம்பி வழியே மின்னோட்டம் செல்வதால் வெப்பம் உருவாகிறது. இந்த நிகழ்வு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படுகிறது. ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட் ஆகும். வீட்டு உபயோக மின்சாதனங்களில் குறுக்கு தடச்சுற்று ஏற்படும் போது உருவாகும் அதிகப்படியான மின்னோட்டத்திலிருந்து மின் உருகியிலை அல்லது மின் சுற்று உடைப்பி பாதுகாக்கிறது. இப்போ தீர்க்கப்பட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா, 1வது 2 மின் விளக்குகளின் திறன் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு முறையே 60 வாட் 220 வோல்ட் மற்றும் 40 வாட் 220 வோல்ட். இரண்டில் எந்த விளக்கு அதிக மின்தடையை பெற்றிருக்கும்? மின்திறன் P = V²/R. மின்னழுத்த வேறுபாடு V 2 மின் விளக்குகளில் ஒரே மதிப்பை உடையதாக இருப்பதால் மின்திறன் மின்தடைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கிறது. எனவே குறைந்த மின்திறன் கொண்ட மின் விளக்குக்கு அதிக மின்தடை இருக்கும். ஆகவே 40 வாட் 220 வோல்ட் அளவினை கொண்ட மின் விளக்கு அதிக மின்தடை பெற்றிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு அது. 2வது, ஒரு மின்சுற்றில் பொருத்தப்பட்டுள்ள 100 வாட்ஸ் 200 வோல்ட் மின் விளக்கில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்தடையை கணக்கெடுக்குன்னு சொல்லுங்கள். மின்திறன் P 100 வாட்ஸ், மின்னழுத்தம் V 200, மின்திறன் P VI, மின்னோட்டம் I P/V, 100/200 0.5, மின்தடை R V/I 200/0.5 400 ஓம். சரிங்களா? 3வது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் 5 ஓம் 10 ஓம் மற்றும் 20 ஓம் மின்தடை உடைய R1 R2 R3 ஆகிய 3 மின்தடையாக்கிகள் இணைக்கப்பட்டுள்ளன. அது 5 ஓம் 10 ஓம் 20 ஓம்னு கொடுத்துட்டு 10 வோல்ட் கொடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏல ஒவ்வொரு மின்தடை வழியாக செல்லும் மின்னோட்டம். 2வது, மின்சுற்றில் பாயும் மொத்த மின்னோட்டம். 3வது, மின்சுற்றில் உள்ள மொத்த மின்தடை ஆகியவைகளை கணக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1வது பார்த்துங்க, 3 மின்தடையாக்கிகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதால் 3 மின் தடையாக்கிகளுக்கு எதிராக உள்ள மின்னழுத்தமும் சமமாக இருக்கும். V 10 வோல்ட். எனவே R1 வழியாக செல்லும் மின்னோட்டம் I1 V/R1 2 ஆம்பியரும், R2 வழியாக செல்லும் மின்னோட்டம் I2 V/R2 1 ஆம்பியரும், R3 வழியாக செல்லும் மின்னோட்டம் I3 V/R3 0.5 ஆம்பியரும் இருக்குது. அடுத்தது 2வது, மின்சுற்றில் பாயும் மொத்த மின்னோட்டம் I I1 + I2 + I3. அப்போ 2 + 1 + 0.5னா 3.5 ஆம்பியர் கிடைக்கும். 3வது, மின்சுற்றில் உள்ள மொத்த மின்தடை 1/RP 1/R1 + 1/R2 + 1/R3. இதை நாங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/RP 7/20 கிடைக்கும். எனவே RP 20/7, அப்போ 2.857 ஓம் கிடைக்கும். 4வது, 1 ஓம் 2 ஓம் மற்றும் 4 ஓம் ஆகிய மின்தடைகளை கொண்ட 3 மின்தடையாக்கிகள் ஒரு மின்சுற்றில் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது. 1 ஓம் மின்தடை கொண்ட மின்தடையாக்கி வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் சென்றால் மற்ற 2 மின்தடையாக்கிகள் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பினை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தீர்வு R1 1 ஓமும், R2ங்கிறது 2 ஓமும், R3ங்கிறது 4 ஓமும், கரண்ட் I1 1 ஆம்பியரும், 1 ஓம் மின்தடைக்கு எதிராக இருக்கும் மின்னழுத்த வேறுபாடு I1 R1 1 × 1, அப்போ 1 வோல்ட். இங்கு மின்தடைகள் இணையாக இருப்பதால் 3 மின்தடைகளுக்கும் சமமான மின்னழுத்த வேறுபாடே இருக்கும். எனவே 2 ஓம் மின்தடை வழியாக பாயும் மின்னோட்டம் V/R2 1/2 0.5 ஆம்பியர். இதுபோல 4 ஓம் மின்தடை வழியாக பாயும் மின்னோட்டம் V/R3 1/4 0.25 ஆம்பியர். இப்போ மதிப்பீடு பார்க்க போகிறோம். மதிப்பீட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 1வது, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1, கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் B, மின்னூட்டம் பாயும் விதம் மின்னோட்டம். 2வது, மின்தடையின் SI அலகு ஆப்ஷன் C, ஓம். சரிங்களா? 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் B, அதாவது சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது அப்படின்னு கொடுத்துறாங்க. 4வது, கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னா ஆப்ஷன் C, மின் ஆற்றலுடைய அலகு. 2வது, கோடிட்ட இடங்களை நிரப்புன்னு கொடுத்துறாங்க. ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஸ் பாய்ந்து செல்லாது அப்படின்னு கொடுத்துறாங்க. அதாவது மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. 2வது, மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னா ஆப்ஷன் 2வது மின் தடை. 3வது, வீடுகளில் டேஸ் மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இணை, அதாவது
வீடுகளில் வந்து பக்கச்சுற்று தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இணை சுற்றுகள் கொடுத்துருக்காங்க. 4வது டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும். அதாவது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும். 5வது எல்இடி என்பதன் விரிவாக்கம் வந்து லைட் எமிட்டிங் டயோடு. 3வது கீழ்கண்ட கூறுகளில் சரி அல்லது தவறு என கூறுவதில் தவறு எனில் சரியான கூற்றை எழுதுங்கன்னு சொல்லுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திறன் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை ஓம் விதி விளக்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறானது. சரியானது பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது. அது சரியான விடை. 2வது வந்து சரியானது. வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுக்கு தடச்சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்துவது மின்சுற்று உடைப்பி அப்படிங்கிறது சரியான விடை. 3வது மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து கூலும் அப்படிங்கிறது தவறானது. அது வந்து மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர் ஆகும். 4வது ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1000 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். அது வந்து தவறானது. ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். அடுத்து 5வது வந்து 3 மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தவறானது. எப்படின்னா 3 மின்தடைகள் வந்து பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். 4வது பொறுத்துக மின்னோட்டம் அப்படிங்கிறது வந்து ஆம்பியரும் மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வோல்ட்டும் மின்தடை எண் அப்படிங்கிறது வந்து ஓம் மீட்டரும் மின்திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டும் மின்னாற்றல் அப்படிங்கிறது வந்து ஜூலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து 5வது பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதை அடுத்த காரணமும் கொடுக்கப்பட்டுள்ள பின்வரும் ஒன்றில் எது சரியான தெரிவோ அதை தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ 1வது பாருங்கள். கூற்று உலோக பரப்புடைய மின்கருவிகளில் 3 காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சரியானது. காரணம் இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாகுவது தடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விடை. தடுக்கப்படாது. சரிங்களா. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் சி. கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியில்லைன்னு கொடுத்துறாங்க. 2வது பாருங்கள். கூற்று மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின் வாய் பெரும மின்னழுத்தத்தில் இதில் வந்து கூற்றுங்கிறது மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின் வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும் அப்படிங்கிறது சரியானது. காரணம் உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும் அப்படிங்கிறது தவறானது. அதாவது செல்லாது அப்படிங்கிறதா சரியான விடை. இதில் வந்து ஆப்ஷன் சி கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியில்லை. 3வது பாருங்கள். கூற்று எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சேர்ந்தது. காரணம் எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலக்கு விளக்குகளை விட குறைவான மின் திறனை நுகரும் அப்படிங்கிறதும் சரியானது. இதுக்காக வேண்டியது ஆப்ஷன் வந்து ஏ. அதாவது கூற்று மற்றும் காரணமாகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புக்குக்கு பின்னாடி வந்து கருத்து வரைபடம் கொடுத்துருப்பாங்க. மின்னோட்டவியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இருங்க லோட் ஆயிடுச்சு. அது வந்து மின்னோட்டம் I = Q/T ஓம் விதி V = IR மின்தடை R = V/I மின்தடை எண் மின்கடத்தி எண். அடுத்து மின்சுற்றுகள் தொடர் இணைப்பில் மின்தடை பக்க இணைப்பில் மின்தடை வீட்டுக்குரிய மின்சுற்றுகள் மின்னழுத்தம் மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்ப விளைவு மின்திறன் எல்இடி மின் விளக்கு எல்இடி தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து மின்னோட்டவியலை நம்ம படித்ததெல்லாம் காட்டியிருக்காங்க. அவ்வளோதான்.